அம்மா பேரவை மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணன் ரமேஷ் ஐநூறு வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல பகுதி இளைஞர் செயலாளர் ஜான்வெஸ்லி ஐநூறு வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல நாவலூர் முத்து இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், அகில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர், தலைமை கழகத்தினுடைய தலைவர் பேச்சாளர் எங்களுடைய பாசத்துக்கு தீபத்தை அன்று இவர் நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவர் ஏற்றினார். மக்களிடம் அன்பு இவர் பகுதி கழகத்தின் சார்பில் இதே தெய்வம் தங்கக்காரகை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய 78வது பிறந்தநாள் விழாவை மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவிற்கு தலைமை ஏற்று நடந்து கொண்டிருக்கக்கூடியவர் மரியாதை செயலாளர் அண்ணன் சிக்கப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, இன்னும் நேற்று வருகை தரக்கூடிய அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி கே சின்னையா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி கழக செயற்குழு உறுப்பினரும் கழக மகளிரணி இணைச் செயலாளருமான அண்ணன் திருமதி கனிதா சம்பத் அவர்களே, வர்த்தக அணி இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டி என் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட கழகத்துடைய ஆண்டு செயலாளர் வினோத்குமார் அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மரியாதைக்குரிய கே பி காசிராஜ் பாண்டியன் அவர்களே, இன்னும் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை செய்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று இந்த கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த கழக பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நாளைய முதலமைச்சராக அலங்கரிக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி கிடைக்க போவது. அப்ப அதை நோக்கிதான் இந்த கூட்டம். வருகை தந்திருக்க அத்தனை பேருமே எதை சொல்ல வந்திருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்றதை நீங்க விட்டு கவனித்து ஏமாற்றிருக்காங்கன்றதை சொல்ல போறாங்க. அத்தனை பேருமே நீங்க பொறுமையா கேட்டுக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆற்றில் மிகுந்த தலைமை பேச்சாளர் திரு அமுதா அக்கால் அவர்கள் உங்களிடம் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். எப்படி தோற்கின் எப்படி வெல்லும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கல்வின் குரலும் கண்ணி தமிழும் கொஞ்சம் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே எங்கள் புரட்சி தலைவி அம்மா. நீங்கள் ஒருவர்தான் அவருடைய நல் ஆசையோடும் நம்முடைய கொங்கு நாட்டு தங்கம், தமிழ்நாட்டிற்கு கிடைத்திட்ட சிங்கம், இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதன், குடிமராமரத்து நாயகன், காவேரி காப்பாளன், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், இன்னும் 2 மாசத்துல உங்கள் ஆசையோடு எடப்பாடி பழனிசாமி எனும் நான் என கையெழுத்து இட இருக்கிற மாட்சிமை மிகுந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய நல்ல ஆசையோடு, எழுச்சியோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய
78வது பிறந்த தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில சீரோடு சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற மாடம்பாக்கம் பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் படைத்த செயலாளர் மூன்று முறை தானே இல்ல 7 தடவை நின்று இருக்கீங்க. எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கீங்க? 7 தடவை. சூப்பர். 7 தடவை உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை. அடுத்த தடவை நின்னால் அவர் தானே ஜெயிப்பாரு. அண்ணன் தேவேந்திரன் அவர்கள் எனக்கு பின்னால் உங்களிடத்துல நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை தர இருக்கிற ஆற்றல் படைத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். வெட்டி கொண்டு வா என்றால் கட்டிக்கொண்டு தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி தாண்டும் சிங்கக்குட்டியாக இந்த மாவட்டத்தை கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து வருகிற ஆற்றல் படைத்த மாவட்ட செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், வருங்காலத்திலே உங்கள் ஆசையோடு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வர இருக்கிற அருமை அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியில எனக்கு பின்னால் உங்களிடத்திலே நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை தந்திருக்கிற எங்கள் கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், பெரிய மீசைக்கு சொந்தக்காரர், எங்கள் அன்பு அண்ணன் வாலாஜாபாத் கணேசன் அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், எவர் கிரீன் மாதிரி, வயசு வேணா 60க்கு மேல தாண்டி இருக்கலாம். இல்ல எங்க அண்ணா இருக்காங்க. இன்னும் அப்படியே எவர் கிரீன் மாதிரி நான் சிறு வயதில் செல்வியாக இருக்கும் பொழுது எப்படி எங்க அண்ணன் தன்சிங்க பார்த்தனோ, இன்னைக்கு நானே ஆயாவாக போறேன். திருமதி ஆயிட்டு இன்னும் 2-3 வருஷத்துல ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஆயாவாகிற ப்ரமோஷன். ஆக எவர் கிரீனா அமர்ந்திருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் தன்சிங் அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியில எனக்கு பின்னால் உங்களிடத்தில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற அன்பு அண்ணன் திரைப்பட இயக்குனர் சிதம்பரம், சக்தி சிதம்பரம் அவர்கள், அன்பு அண்ணன் கழக கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர் சுந்தரம் அவர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு ஜாட பார்த்தா நடிகர் நெப்போலியன் மாதிரியே இருப்பார், வளர்ந்தவர் எங்கள் அண்ணன் டி.கே.எம். சின்னையா அவர்கள், இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் மோகன் அவர்களே, சீனு பாபு அவர்களே, வளையாபதி, மனோகரன், கோவிந்தன், ராஜ், தயாளன், ரமேஷ், ரங்கன். ஐயோ பேசிட்டு கூட போயிடலாம்ப்பா, இந்த பேரை சொல்லலைன்னா பெரிய சிக்கலே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் யாரை சொல்றது யாரை விடுறது. சரி, ஐயோ எங்க அண்ணனை விட்டுட்ட பத்தி அவரு கரெக்டா என்னை நினைவுபடுத்துறாரு. ஐயோ இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு அண்ணன், ஆற்றல் படைத்த தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர், என் நெஞ்சம் நிறைந்திருக்கிற அருமை அண்ணன் நாவலூர் முத்து அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியில் அன்பு சகோதரிகள்லாம் ரேணுகா, என் சகோதரி, என் பெயரை கொண்ட அமுதா, எங்க அக்கா மாநில மகளிர் அணியினுடைய துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா கலிதா, சம்பத், 2 பேரும் ஒன்னா சொல்லிடலாம் வந்திருக்கிறாங்க. எங்க அண்ணன் நடிகர் நெப்போலியனும் வந்துட்டார், மேடை நோக்கி வரார் நெப்போலியன். ஆக இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற புகைவிட்டு கிளம்பும் புலியாய், புகைவிட்டு குமரும் எரிமலையாய், பகை முடிக்க தோல் தட்டி வாழ்வுயர்த்தும் பட்டாளத்து சிப்பாய்களா, இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, புரட்சி தலைவி பேரவை, எம்ஜிஆர் மன்றம், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை, ஐடி விங் உள்ளிட்ட சகோதர சகோதரிகளை, நாங்க என்ன பேசுறோங்கிறத திருட்டு பசங்க மாதிரி சந்து பொந்திலிருந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற சண்டாளன், சதிகாரன், திராவிட முன்னேற்ற கழக
கட்சியை சார்ந்த பாவம் அப்பாவி தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரிகள் எல்லாம் ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? 6 மணியிலிருந்து எல்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்தீங்களா, இல்ல வீட்டுக்கார சமைக்க சொல்லிட்டு வந்தீங்களா? ஏன்னா இப்பதான் காலெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு பெண்கள்லாம் இவ்வளவு அழகா புத்தம் புது ஃப்ரெஷ் மலர் மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. என் அன்பு சகோதரிகள் எல்லாம் ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, கோணமாய மறுபடியும் திருட்டு பையன் ஓ பன்னீர்செல்வம் அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன், மறுபடியும் இந்த நாட்டில் நான் தான் முதலமைச்சர் ஒரு மமதையில இருக்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு ஓட்டு பெட்டியை வச்சுட்டா போதும், எங்களுக்கு எந்த சாமியும் வேணாம், மறுபடியும் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் வேணும்னு தமிழ்நாட்டு பெண்கள்லாம் காத்திருக்கிறாங்க இல்லையம்மா? அதன உண்மை. இந்த மானபாக்கம் தொகுதியில எங்க அண்ணன் தேவேந்திரன் 7 தடவை கவுன்சிலரா இருக்கிறார். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஆக இந்த மாண்டபாக்கம் தொகுதி என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கோட்டை. இதுல எவனும் ஓட்ட போட முடியாது. ஸ்டாலின் அவர்களே, இந்த அம்மா பிறந்த நாள் கூட்டத்தின் மூலம் உனக்கு சவால் விடுகிறேன். எல்லா கட்சியும் என்கிட்ட தான் இருக்கிறாங்க கூட்டணியிலன்னு இருமாப்போட இருக்கிற ஸ்டாலின் அவர்களே, டெம்போ திராணியோ இருந்தா தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் பெரிய கட்சி. ஒன்னு அனைத்து இந்திய அண்ணா திமுக, இன்னொன்னு திமுக. மோவன ஆட்சியை கலைச்சிட்டு ஒத்தைக்கு ஒத்த, ஒண்டிக்கு ஒண்டி அண்ணா திமுகவா திமுகவான்னு மோதி பார்த்துக்கலாமா? 234 தொகுதியில நீயும் யாரு கூடயும் கூட்டு சேராத, நாங்களும் யாரு கூடயும் கூட்டு சேரல, ஒத்தைக்கு ஒத்த மோதிக்கலாமா? மோவன ஒரு தொகுதியில கூட திமுக டெபாசிட் வாங்க முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு அம்மாவுக்கு 78வது பிறந்த தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, ரேஷன் அட்டையில குடும்ப தலைவனா ஃபார்மாலிட்டிக்கு நம்ம வீட்டு போட்டோவை, வீட்டுக்கார போட்டோவை ஒட்டி இருக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம வீட்டு குடும்ப தலைவன் யார்? இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இல்லையா? 6 மொழிகளில் பேசிய அற்புத தலைவி. She is a noble democrat and able administrator and a mature leader. தலை சிறந்த நிர்வாகி, மிக சிறந்த அரசியல்வாதி என்று அனைவராலும் போற்றப்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா. ரோஜாவின் ராஜா, மணிகருள் மாணிக்கம், பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய அருமை தவ புதல்வி, கூட்டு சேரா நடுநிலை நாட்டு தலைவியாக கொடிகட்டி பறந்தாலே அன்னை இந்திரா. அம்மாவுடைய கன்னி பேச்சை நாடாளுமன்றத்தில் கேட்டு வியந்து போய் மை டியர் சைல்ட், என் அன்பான குழந்தையே என்று பாராட்டை பெற்ற தலைவி. 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு ஆண்ட கட்சியை மீண்டும் தமிழகத்திலே ஆள வைத்த தலைவி நம் தலைவி புரட்சி தலைவி அம்மா. கையை வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு கூடாது, நல்லா இருக்க தட்டணும். தட்டு, அப்பதான் இந்த இதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ஆயுசு கூடும். சும்மா உட்கார்ந்து இருக்கிட்டு உட்கார்ந்துட்டு கூடாது. என் சகோதரிகள்லாம் நல்லா ஜோரா கை தட்டு பார்க்கலாம். எப்ப நலத்திட்டம் வரும்? 8 மணி ஆயிடுச்சு. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் என்னாச்சோ, ஐயனார் துணை சீரியல் என்னாச்சோ, உன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுது. அழகான புடவை நம்ம அண்ணன் தேவேந்திரன் கொடுக்க போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. எல்லாம் தெம்பா வாங்கிட்டு சூப்பரா கட்டிக்கிட்டு வந்து எல்லாம் ரெட்டை இலசனத்துல ஓட்டு போடணும். என் அன்பு சகோதரிகள் எல்லாம், இன்றைக்கு அம்மாவுடைய கட்சி, அம்மா ஒவ்வொரு மேடையிலும் பேசும்பொழுது உங்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவார்? என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்று சொல்வார் இல்லையம்மா? 6 வயசு பிள்ளையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாரும் அவங்கள அம்மா அம்மான்னு சொன்னோம். மரியாதைக்குரிய சொல். ஆனா இப்ப ஒருத்தர் சொல்றார், போன வாய
என்னை எல்லாரும் அப்பா அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா ஆட்சி இன்னைக்கு டப்பா ஆட்சியா போச்சு. எல்லாருக்கும் 5000 வந்துருச்சா? தெரியுது, நீ சிரிக்கும் பொழுதே தெரியுது. எடுத்துரு அக்கவுண்ட்ல இருந்து, இல்லைன்னா ரிவர்ஸ்ல மறுபடியும் ஸ்டாலினுக்கு போயிடும். கோடைக்கு 2000. என் அன்பு சகோதரிகளை, 4 வருஷம் கோடை வரலமா? சகோதரியை பார்த்து கேட்கிறேன், போன வருஷம் கோடை வரல, அதுக்கு முந்தின வருஷம் கோடை வரல, என்னையா திடீர்னு கோடை ஸ்டாலினுக்கு? எலெக்ஷன் வாட வந்திருக்குமா ஸ்டாலினுக்கு? எல்லாருக்கும் வரல, உனக்கு வந்தது எனக்கு வரலன்னு மாமியாரும் மருமவனும் குடுமுடி சண்டை. அப்படியே 1000 ரூபாய் உன் அக்கவுண்ட்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்காரர் முனுசாமிக்கு மூக்குல வெறுத்துக்கிட்டே இருக்கும். ஓ, நம்ம ஆளுக்கு 1000 ரூபாய் அக்கவுண்ட்ல ஏறிடுச்சா? எப்படி அந்த 500 நீ என்ன பண்ணுவ? வீட்டுக்காருக்கு பயந்துகிட்டு இந்தாங்க அப்படின்னு வீட்டுக்காரர் வாங்கிட்டு நேரா எங்க மல்லிகை கடைக்கு போய் உப்பு புளி மிளகாவை வாங்குவார. நேரா எங்க போவார் நம்மால? எங்க அம்மா நேரா டாஸ்மாக் கடைக்கு போக வேண்டிய. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு பணம், உன் பணம் ஏன் பணம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிறது. பெரிய ஆளுமா ஸ்டாலின். இவங்க அப்பன் கருணாநிதி எனக்கு அப்படிதான் டிவி கொடுத்தார். நம்ம வீட்டு வரி பணத்துல டிவி வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டா படம் தெரியுமா? என்ன பாரு, அழக பாருந்தா டிவியை பார்க்கணும். பின்னாடி சொருவணும். கேபிள் இணைப்பு 250 ரூபாய். நம்ம வீட்டு வரி பணத்துல டிவி கேபிள் இணைப்பு மூலம் பல லட்சம் கோடி கருணாநிதி வீட்டுக்கு போச்சு. கருணாநிதி கொடுத்த டிவி குட்டி போடல. நம்ம அம்மாவும் நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் கொடுத்த ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு குட்டி போட்டுச்சு, கோழி குட்டி போட்டுச்சு. வருமானத்தை பெருக்கிற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா நம் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு நம்ம அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டார், ஆட்சிக்கு வந்த முதல் மாசமே எல்லா சகோதரிக்கும் 10,000 வழங்குவேன் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். ஜோரா எல்லாம் ஒரு கை தட்டு பார்க்கலாம். 10,000. ஸ்டாலின் மாதிரி துபாகர் இல்ல எங்க அண்ணன் எடப்பாடியார். பெண்களுக்கெல்லாம் 28 மாசம் கழிச்சு நீ 1000 கொடுத்த. எங்க அண்ணன் சொல்லிட்டார், ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து ரேஷன் அட்டை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் ரெட்டை இலை சின்ன மாதிரி 2000 வழங்குவேன் என்று அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் எல்லாம் என்ன மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட பிங்க் கலர் ஓசி பஸ்ல தான் நீ போன. திருட்டு பையன் பொன்முடி சொன்னா ஓசி ஓசின்னா. நம்ம வீட்டு வரி பணத்துல போற பஸ்ஸுக்கு ஓசி பெண்கள் நீங்க தனியா பஸ் ஏறி போவேனா, உன் கூட ஜோடியா உன் வீட்டுக்காரையும் சேர்த்து கூட்டிட்டு போ. ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். ஜனகராஜ் ஒரு படத்துல சொல்லி, விலையில்லா கட்டணம் ஆண்களுக்கும் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். டிப்ளமோ டிகிரி படித்தவங்க நம்ம அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். +2 படிச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிருக்கிறவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படும் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதுசா ஒரு ஆட்டோ வாங்கணும்னா 75,000 மானியத்தோட நீ ஆட்டோ வாங்கிக்கலாம். வேலைக்கு போற பெண்கள் 2 வீலர் ஸ்கூட்டி வாங்க 25,000 மானியம் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். ரோட்டோட கடை வச்சிருக்கிறவங்க கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனை முழுவதும் ரத்து செய்யப்படும் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ. ஸ்டாலின் சொன்னார், நான் ஜெயிச்சு வந்தா சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவேன். தந்தாராமா 100 ரூபாய் மானியம்? ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார், ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ. 3 சிலிண்டருக்கு மேலே நம்ம சமைச்சிட போறோம். அதுவே நமக்கு எல்லாம் அதிகம் தான். நம்ம அண்ணன் அவர்கள் 15 வாக்குறுதிகளை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்.
என் அன்பு சகோதரிகளை, சென்னையிலே அம்மா உணவகம் 1 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம். இன்னைக்கு அந்த திட்டம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் அம்மா உணவகம் திறக்கப்படும் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். என் அன்பு சகோதரிகளே, திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு 50,000 ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் வழங்கிய தலைவி நம் தலைவி, புரட்சி தலைவி அம்மா, நம் அண்ணன் எடப்பாடியார். அந்த திட்டம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. முந்தானேத்து நம் அண்ணன் எழுச்சி பயணத்தின் போது சொல்லி இருப்பார், எத்தனை லட்சம் தங்கம் விலை உயர்ந்தாலும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வந்தவுடன் தாலிக்கு தங்கமும், மணமகளுக்கு பட்டு வேட்டி, மணமகளுக்கு பட்டு புடவையை நான் வழங்குவேன். இன்றைக்கு நம்முடைய அருமை போடலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்த தலைவி நம் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. கர்ப்பிணிகளுக்கு 18,000, குழந்தை பிறந்தவுடனே தாய் மாமன் சீரு கூட கொஞ்சம் லேட்டா வரும். நம் தாய் விட்டு சீதனம், நம் அண்ணன் எடப்பாடியார் விட்டு சீதனம் 16 வகை பரிசு பெட்டகம், சோப்பு, சீப்பு, கிளுகிழுப்பு, நகவெட்டி, டிரெஸ், இதையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய சூட்கேஸையும் கொடுத்து அழகு பார்த்த தலைவி நம் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. இந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு சகோதரிகளே, 10 வருஷம் அம்மா ஆட்சியில கஞ்சா இருந்ததா, போதை இருந்ததா? பள்ளியிலே புத்தகத்தை சுமக்க வேண்டிய நம்ம வீட்டு பிள்ளை இன்னைக்கு போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையா இருக்கிறார். இந்த அவல நிலையை மாற்ற வேண்டும். என் அன்பு சகோதரிகளே, போதை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. ஒவ்வொரு தேர்தலில் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா என்று புரட்சி தலைவி அம்மா கேட்பார். நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? இந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்களா? என்ன சொல்வீங்க? நாங்க செய்வோமா செய்வோமா இல்லையா? இன்னைக்கு அந்த ஒத்த சொல் பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடர்ந்து மக்களுக்காகவே சேவை செய்யும் என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மாவுடைய வாக்கினை மெய்ப்பிக்கின்ற வகையில் என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு திமுகவில் இருக்கிற கூட்டணி எப்பேற்பட்டவெல்லாம் சேர்ந்துக்கிறான் நினைச்சு பார்க்கணும். ஆனா இந்த கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குமா? எவன் ஒருத்தன் இந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தான் அழிஞ்சானை ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திமுக அழிஞ்சதா சரித்திரமே கிடையாது. என் அன்பு சகோதரிகளே, எல்லாம் மாமியாரோட ஒற்றுமையா நல்ல நிம்மதியா தானே இருக்கீங்க. மாமியாரும் மருமவனும் நல்லா சந்தோஷமா இருந்தா தானே அந்த குடும்பம் உருப்படும். இவன் எப்ப பாரு இந்த கோணமாய மத்திய அரசு எனக்கு நிதியை கொடுக்கல, மத்திய அரசு எனக்கு நிதியை கொடுக்கலன்னு. என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு இத்தனை திட்டம் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் சொல்லி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் மத்திய சர்க்கார். எங்க அண்ணன் எடப்பாடியார் அன்றைக்கு மோடி கிட்ட இருந்து 4 வருஷத்துல ஒரே வருஷத்துலமா 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். ஸ்டாலின் புள்ள உதயநிதி சொன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம். அதுக்கான ரகசியம் எங்க அப்பனுக்கு தெரியும்னா 5 வருஷம் ஆச்சு. நீட் தேர்வு ரத்தாச்சா? இது நடக்காது. அதனால தான் நம்ம அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை போட்டு 7.5% உள் ஒதுக்கீட்டினை கொண்டு வந்து அரசு பள்ளியில படிக்கிற 2000 மாணவன் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு டாக்டரா வரான்னு சொன்னா அதற்கு காரணம் நம்ம அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த 0 பன்னீர்செல்வம். கேடி பயல நேத்து சொல்றாங்க, என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுங்க. தேனியில பெரிய குளத்துல இன்னைக்கு அவன் டீ கடை இருக்கு. டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வம் உன்னை 3 தடவை இந்த நாட்டுல முதலமைச்சராக்குனாங்க. நாய புரட்சி தலைவன் எம்ஜிஆர் தீய சக்தி கருணாநிதி சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக. இந்த இயக்கத்தை காட்டி கொடுக்காதீங்க. எல்லாம் பயனும்
இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட போறாங்க. நான் கேட்கிறேன், நீ அன்பு சகோதரிகளை, பிடிக்கலையா ஒதுங்கிட, பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இவனை கருணாநிதி சொன்னாராம், இவன் முதலமைச்சரா இருக்கும் பொழுது, பச்சை தமிழர் ஓ பன்னீர்செல்வன் சொன்னாரா. ஏன் அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது சொல்றதானே, உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருப்பாங்களே இந்த நாயினுடைய நாக்க. இன்றைக்கு பச்சை தமிழர்னு கருணாநிதி இவரை சொன்னாராம். அந்த துண்டை எப்படிரா உன் மேல போடுற? ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டை எந்த சுகத்தையுமே அனுபவிக்காதவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்களே. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் இருக்காங்க. நீ போயிட்ட அண்ணா திமுக அழிஞ்சிருமா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கட்சி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திமுக. ஒரு கங்கை, அது ஒரு பொழுதும் வச்சா. அனைத்து இந்திய அண்ணா திமுக அக்னி பூ, அதை யாராலும் கசக்கி விட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆடி காற்றல்ல, ஐப்பசி காற்று. எதையும் நாங்கள் சந்திக்க தயார். அந்த குருஷேஸ்திர போரில் தோற்க போவது திமுக, ஜெயிக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. மறந்துவிட வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இன்னொரு சகோதரி பிரேமலதா 300 கோடி சூட்கேஸ். போன எம்பி எலெக்ஷன் வரைக்கும் எங்க அண்ணன் எடப்பாடியோரோடு தான் கூட்டு. 2026 வரைக்கும் விஜயகாந்தும் டிசம்பர்ல தான் செத்தார், புரட்சி தலைவர் டிசம்பர்ல தான் இறந்தாங்க, அம்மாவும் டிசம்பர்ல தான் இறந்தாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் அன்னதான பிரபு, எம்ஜிஆரும் அம்மாவும் அன்னதான பிரபுன்னு சொன்னிய பாவி, இன்னைக்கு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு சூரியனுக்கு நீ எல்லாம் ஓட்டு கேட்டுட்டு வருவ? இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதரிகள் எல்லாம் தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணுமா. எங்க அக்கா கனிமொழி வரும், அவ மூஞ்ச பார்த்தா எனக்கு காரி முழியணும் போலதான் இருக்கு. அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில சொன்னா இளம் விதவைகள்லாம் நிறைய ஆயிட்டாங்க. கனிமொழி அக்கா வந்தா கேட்கணும் என் சகோதரிகள்லாம், அக்கா கனிமொழி உங்க அண்ணன் ஆட்சியில எத்தனை சாராய கடை மூடி இருக்கிறீங்கன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களாமா? மரக்காணத்துல 60 பொம்பளை தாலி அறுத்தாங்களா? உன் அண்ணன் ஆட்சியில தானே விஷ சாராயத்தை சாப்பிட்டு. சேலத்து பக்கத்துல கள்ளக்குறிச்சியில ஒரே கிராமத்துல 40 பொம்பளை தாலி அறுத்தாள. இதற்கு காரணம் யார்? உங்க அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி தானே. நேத்துக்கு நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, 2 வயசு பிள்ளைய கிருஷ்ணகிரியில கற்பழிச்சிருக்கிறாமா திமுகவை சேர்ந்த இளைஞரணி செயலாளர். அவனை நேற்று போக்சோவல அடைச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்டவன் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டுமா? சந்தர்ப்பவாத கூட்டணி. இன்னொரு பையன் விஜய். போட்டி யாருக்கு தெரியுமா? டிவிகே டிஎம்கே. முதல்ல மயில் உன் பொண்டாட்டி சங்கீதாவை பக்கத்துல வச்சுட்டு குப்பை ஓட்டுறத பாரு. அவன் உன்னை எதிர்த்து போயிருக்கா செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு. எனக்கு விவாகரத்து வேணும், நிறைய அஃபேர் இருக்கு, என் வீட்டுக்காரர் பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறாரு. இந்த அமுதா சொல்லல, உன் பொண்டாட்டி சங்கீதா கூவரா சங்கீதா. முதல்ல அதை போய் பார். இதெல்லாம் விட்டுட்டு இவனுங்கெல்லாம் புதுசு புதுசா வந்து இந்த ஏக்கத்தை அழிச்செல்லாம் ஒழிச்செல்லாம் நினைச்ச வெறும் பகல் கனவு. என் அன்பு சகோதரிகளே, நீ எல்லாம் சட்டி பானை வாங்க கடைக்கு போனீங்கன்னா கூட அதுல ஓட்டை இருக்கா உடசுல இருக்குதான்னு டொக்கு டொக்குன்னு தட்டி பார்த்து வாங்குற. சந்தைக்கு போய் மாடு பிடிக்க போனா கூட அந்த பல்ல புடிச்சு பார்த்து சுழி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குற. வீடு கட்ட செங்கல் வாங்கினால் கூட அந்த செங்கலை தண்ணியில போட்டு பார்த்து வெந்திருக்குதா வேகலையான்னு பார்த்து வாங்குற. ஒரு மாப்பிளைக்கு ஒரு பொண்ணு எடுக்க போனீங்கன்னா கூட அந்த பொண்ணு நல்லா மூக்கு முழியுமா, குஷ்பு மாதிரி இருக்கா, மாமனார் மாமியாரை மதிச்சு கஞ்சி ஊத்துமா, கட்டினவனுக்கு அடங்குமா இல்ல கண்டவனுக்கு அடங்குமா? திமுகவில் இருக்கிற கனிமொழி மாதிரி என்ற ஒரு இடத்துக்கு 4 இடமா போய் விசாரிச்சு ஒரு மாப்பிளைக்கு பெண் எடுக்கிறீங்க. அதே போல ஒரு மாப்பிளைக்கு ஒரு பெண் எடுக்க போனா கூட அந்த மாப்பிளை நல்ல வாட்டம் ஜாட்டமா காங்கேயன் கால மாதிரி இருக்காரா? நம்ம பொண்ணை கடைசி வரை வச்சு காப்பாத்துவாரா? சின்ன வீடு செட்டப் செய்வாரா, குடிப்பாரா என்று பார்த்து ஒரு பெண்ணுக்கு மாப்பிளை எடுக்கிறீங்க. குழந்தைகளை
எது நல்ல பள்ளி என்று தேடி பார்த்து சேர்க்கிறீங்க. உடம்பு சரியில்லைன்னா நல்ல டாக்டரா, அது ஒரு ராசியான டாக்டரா பார்த்து காட்டுறீங்க. இப்படி எதற்கும் எடை போடும் நீங்கள் இன்னும் 2 மாசத்துல ஒரு அமாவாசை முடிஞ்சிருச்சு. மார்ச் ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையை கும்பிட்டுட்டு ஸ்டாலினுக்கு பொபரவோன்னு சங்கு ஊதி வீட்டுக்கு அனுப்புங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார கோட்டைக்கு அனுப்புங்க. மாங்காடு மாரியம்மனுக்கு பிடித்த இலை வேப்பிலை. விருந்தினர் வந்தால் உபசரிக்க உதவுவது வாழை இலை. பெண்கள் சமையலுக்கு பயன்படுத்துவது கருவேப்பிலை. ஸ்ரீ ரங்கநாதனுக்கு உகந்த இலை துளசி இலை. சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கண்டு நின்ற வென்ற சின்னம் இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் எல்லாம் மறக்காமல் முத்திரையிட்டு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு, நமது சின்னம் நமது சின்னம். சகோதரி எல்லாம் சத்தமா சொல்லு. ஸ்டாலின் காதல உழணும். கோயம்புத்தூர்ல இருக்கிறார் ஸ்டாலின். சத்தமா சொல்லு. நமது சின்னம் வெற்றியின் சின்னம். உங்கள் ஓட்டு இரட்டை இலை சின்னத்திலே மறக்காமல் முத்திரையிட்டு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. குறுகிய நேரம் வந்தாலும் சிறப்பாக நம்மிடத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அக்காவுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து நம் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சக்தி சிதம்பரம் அவர்கள் நம்முடன் உரையாற்ற. மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையாமல் நமது இல்லங்களிலும் நமது உள்ளங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் நமது தங்கத்தாய், தர்மத்தாய், தெய்வத்தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். அம்மா அவர்களின் 78வது இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், நாளைய முதல்வர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அருமை அண்ணன் எம் தேவேந்திரன் எம்சி, மாடம்பாக்கம் பகுதி கழக செயலாளர், மாமன்ற உறுப்பினர், தாம்பரம் மாநகராட்சி அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு அமர்ந்திருக்கும் அருமை அண்ணன் சிட்லப்பாக்கம் திரு ராஜேந்திரன் BABL XMP அவர்கள், தலைவி அம்மா அவர்கள் இந்த பிறந்த நாளில் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் மேட்டுக்கு வரேன். அம்மா அவர்கள், அவருக்கு எப்படி இந்த தர்ம சிந்தனை வந்துச்சு அப்படின்னா, அவங்க சின்ன வயதிலே அவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற டயத்துல அவங்க வீட்டுக்கு முன்னாடி கலை கூத்தாடிலாம் அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கயிறு கட்டி மேலே ஏறி கலை கூத்தாடலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை அம்மா அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அவங்க அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு தட்டி ஏந்தி ஒவ்வொரு வீடா தர்மம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கலை கூத்தாடி குரூப். அப்போ அந்த அம்மா நம்ம அம்மா அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அவங்க காது பார்க்குறாங்க. உங்க காதுல கம்மல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, கம்மல்லாம் போடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைம்மா, கஞ்சிக்கே எனக்கு வழி இல்லை, நான் எப்படிமா கம்மல் போடுறது அப்படின்னு அந்த கலை கூத்தாடி பொண்ணு சொல்லுது. அதை பார்த்த உடனே நம்ம அம்மா, அப்ப அந்த அம்மா, நம்ம அம்மா 4ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. 4ஆம் கிளாஸ் படிக்கிற நம்ம அம்மா தன் காதுகளில் போட்டிருந்த அந்த கம்மலை கலட்டி அந்த கலை கூத்தாடிக்கு போட்டு அழகு பார்த்தாங்க. சின்ன வயசுலேயே தர்மம் பண்ற அந்த சிந்தனை நம்ம தங்க தலைவிக்கு வந்துச்சு என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, இந்த 4.5 வருஷம் 4.25 வருஷம் நடந்த ஆட்சி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் இந்த உதயநிதியோட அட்டகாசம் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம 4.5 வருஷம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? முதல் கையெழுத்து நீட் தேர்வுன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? கனிமொழி என்ன சொல்லிட்டு, மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அவங்க சொன்ன எதுவுமே செய்யல.
அதாவது இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல தமிழ்நாடு மொத்தமா வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. ஆனா இந்த 4.5 வருஷத்துல திமுக வாங்கின கடன் 5.5 லட்சம் கோடி. அந்த பணம் எங்க போச்சுன்னு கேட்டா வாழைப்பழம் காமெடி மாதிரி அதான் இதான் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5.5 லட்சம் கோடி நம்ம மேல கடனை ஏற்றிருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரே நாள்ல உங்க அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் பணம் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? திடீர்னு ஏன் போடுறாங்க? ஏன்னா எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் முன்னிட்டு போடுறாங்க. இதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 4 வருஷம் போடாத பணத்தை ஒரே நாள்ல போடுறாங்க. அன்னைக்கு விஜய் சேலத்துல பேசுறாரு. அந்த பேச்சை அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக இந்த 5000 ரூபாய் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லயே போடுறாங்க. திமுக மாதிரி அதே மாதிரி டிவிகே என்னன்னு தெரியுமா? திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ், அதான் டிவிகே. அந்த விஜய் கொஞ்சம் கூட கூச்ச நாட்டம் இல்லாம புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அவங்க கூட இருக்கவங்க எம்ஜிஆர் சொல்றாங்க. யாரு? விஜய. விஜய்க்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? புரட்சி தலைவர் அவர்கள் படங்கள்ல உதயசூரியனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கருணாநிதி முதலமைச்சர் ஆக்குறதே நம்ம புரட்சி தலைவர் தான். அப்படி கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து அதன் பின் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆட்சியை பிடித்தார். ஆனா நீ எதுவுமே செய்யாம நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திடீர்னு நீ கோட்டைக்கு வந்துருவியா? நீ என்ன செஞ்சிருக்க மக்களுக்கு? நீ என்ன செஞ்சிருக்க? சும்மா ஆனா ஒண்ணா என்ன சொல்ற? எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்ற. இப்ப என்ன தெரியுமா ஆகி போச்சு? சங்கீதாவுக்கும் திரிஷாவுக்கும் தான் போட்டி. இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. வெக்கமா இல்ல? கரூர்ல 41 உயிர்களை பழி வாங்கிட்டு அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம உன்னோட வீட்டுக்கு வர வச்சு அஞ்சலி செலுத்தியே உலகத்துல யாருமே பண்ணல. அந்த 41 ஆத்மா ஒண்ணு மன்னிக்குமா? இப்பெல்லாம் மீன்ஸ் என்ன தெரியுமா போடுறாங்க? ஒரு சின்ன பையன் ஏதாவது தப்பு பண்ணா, டேய் ரொம்ப சேட்டை பண்ண உன்னை விஜய் கூட்டத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பையன் கொடுத்து பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. எனவே வர்ற எலெக்ஷன்ல எல்லாம் ஒரே ஒரு விஷயங்க, ஸ்டாலின் ஒரு கேடி. அந்த கேடியை வளர்த்தது அவரது டாடி. அவர்கள் வீட்டில் இருப்பது கனிமொழின்னு ஒரு லேடி. அந்த லேடியோட சேர்ந்தது ராசான்னு ஒரு ஜோடி. அந்த ஜோடி அடித்தது 1.25 லட்சம் கோடி. அவங்க வீட்டில் இருக்கிறது உதயநிதினு இன்னொரு கேடி. அந்த கேடிக்கு பிறந்தது இன்பநிதினு டாடிக்கு எத்த மூடி. இவங்க வருவாங்க ஓட்டு கேட்டு உங்களை தேடி, அவங்கள விரட்டுங்க ஓடோடி. என்னைக்குமே தமிழ்நாட்டில் நிரந்தர முதல்வர் அண்ணன் எடப்பாடி. இனிமே எல்லா கட்சியும் ஆகிரும் டெட் பாடி. மறந்துடாதீங்க. முருகன் என்றால் மருதமலை, பழனி என்றால் முருகன் என்றால் மருதமலை, சிவன் என்றால் அண்ணாமலை, புரட்சி தலைவர் என்றால் பழனிமலை. மக்கள் மனதில் என்று நிற்பது இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை என்று கூறி அம்மா 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 மீது எல்லாரும் சும்மா 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தன பேழையிலே நீங்கா தொழில்களும் என் தங்க தலைவன் தானை தலைவன் இன்முகம் காட்டிய இனிய தலைவன் வாரி வாரி கொடுத்த பாரி வள்ளல் பரங்கிமலை மன்னன் சத்துணவு என்ற சரித்திர நாயகன் ஏழை எளிய மக்களுடைய இதய சிம்மாசனத்திலே என்றென்றும் நீக்க வந்திருக்கும் உத்தம தலைவர் பொன்மன செம்மல் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புனித நினைவாலயம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி ஆரம்பிக்கிறேன் எனது சிறிய உரையை. 1 கோடி தொண்டர்களின் ஒப்பற்ற பெருந்தலை, ஊரெங்கும் நாடெங்கும் ஓடிவரும் தமிழ் அறிவி, வார்த்தைகளை கெட்டாமல் வாழ்ந்த போல் கொண்ட மகள், வானத்தையே கீழிறக்கி மேலே என்று நின்ற மகள், சிந்தித்தால் அன்னை மனம், சிரிக்கையிலே பிள்ளை மனம், ஏழைகளின் இல்லத்திலே எரிகின்ற திருவிளக்கு, எங்கள் தமிழ் நாட்டிலே ஏற்றி வைத்த மணிவிளக்கு, கண்களிலே ஞான வெள்ளம் கரை புரண்டு ஓடிவரும்
கலை மகளே நீ வாழ்க என காவியங்கள் பாடி வரும். காயாத கங்கை நதி, கால் பிடித்த பொன்னி நதி, அஞ்சாத சிங்கம் நலை ஆர்ப்பரிக்கும் வங்கம் என்பதை சங்கம் அவர் சித்தமலாம் தங்கம் என நாங்கள் அன்றாட வழிபடும் எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வம் போய் தோட்டத்தினுடைய பொங்குமாங்கடல் புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித நினைவாலயத்தை வணங்கி ஆரம்பிக்கிறேன் எனது சிறிய உரையை. மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களுடைய மறு உருவாக இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியை 4 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடே போற்றத்தக்க வகையிலே இந்திய துணைக்கண்டமே விரல் வைத்து மூக்கில விரல் வைக்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு நல்லாட்சியை தந்த அந்த நல்லாட்சி நாயகன் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த எடப்பாடியுடைய ஆணையை ஏற்று நமது தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நல்லாளை தமிழ்நாடு எங்கும் பட்டி தொட்டி எங்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டதன் பேரிலே செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பேசி அமர்ந்திருக்கிற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் சிறு வயதிலே இருந்து நான் பார்க்கிறேன் செல்வி அமுதா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வயசுல இருந்து அவங்க பேசுறாங்க. அண்ணா அருமையா எங்க போனாலும் இங்க தமிழ்நாடு போகாத ஊரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறுமையான அருமையான ஒரு பேச்சாளர், ஒரு வாரிய தலைவரை அம்மா கொடுத்த அழகு பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சகோதரி அமுதா, செல்வி அமுதா என்ன திருவதி அமுதா ஆகி இன்னைக்கு ஆயா அமுதாவை ஆக போற ஒரு அமுதா, அன்பு சகோதரி அமுதா அவர்களே. எனக்கு பின்னாலே இங்கே நல்ல பல கருத்துக்களை சூழ இருக்கின்ற பாலாஜாபாத் கணேசன் என்று சொன்னால புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து பக்கத்தில் நிற்பார். எப்படி நின்னாலும் அந்த மீசை தான் அவருக்கு அடையாளம். அந்த மீசை வச்சு நம்ம நின்னாருன்னா எங்க இருந்தாலும் அம்மா பக்கத்தில் கூப்பிட்டு நிற்பார். அம்மா கூடுவாங்க, செல்லம்மா கணேசன் இங்க வாங்க. அப்படி அம்மாவுடைய செல்ல பிள்ளை உத்தரமேரூருடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், இன்னைக்கு இங்க வருகிறது சிறப்பு விருந்தினராக அவர் தான் கடைசியாக பேச இருக்காங்க. அப்படிப்பட்ட எனது மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர் வாலாஜாபாத் கணேசன் அவர்கள் அனைத்துக்கு மேலாக இந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியுடைய முன்னாள் அமைச்சர், இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற நாமத்தின் பேராலே என்கின்ற நான் தாங்கியிருக்கிற அனைத்து இந்திய அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவராகவும் இந்த தொகுதியுடைய செல்லப்பிள்ளையாக இருந்த இன்றைக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையான டி.கே. சின்னை அவர்களே. இங்க எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற காரப்பாக்கம் என்று சொன்னாலே லியோ சுந்தரம் என்று சொல்வார்கள். அந்த ஈசிஆர் பகுதியில் லியோ சுந்தரம் என்று சொன்னால் தெரியாதவே கிடையாது. சோழகிநல்லூர் தொகுதியிலே அம்மா அவர்கள் சீட்டு கொடுத்து குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இன்றைக்கும் அந்த பகுதியுடைய மக்கள் மத்தியில் மிகவும் நல்ல பெயரோடு வருகின்ற மதிஜாதிக்குரிய அருமையான லியோ சுந்தரம் அவர்களே. இங்கே எனக்கு பின்னாலே உரையாற்றி இருக்கின்ற எனக்கு முன்னாலே உரையாற்றிய மரியாதைக்குரிய சினிமாவுடைய டைரக்டர் சக்தி சிதம்பரம், சுருங்க சொன்னாலும் விளங்க சொல்லி அமர்ந்திருக்கிற சக்தி சிதம்பரம் அவர்களே. அதற்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், செங்கல்பட்டு 16 சட்டப்பேரவை உறுப்பினர், நான் சார்ந்திருக்கிற திருப்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய கழகத்தினுடைய இணைச் செயலாளர், கழகத்தினுடைய மகளிரணி இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி கனிதா சம்பத் அவர்களே. இங்கே வரையறுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மலர் மன்னன் அவர்களே, மரியாதைக்குரிய கோவிந்தன் வழக்கறிஞர் கோவிந்தன் அவர்களே. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் சொன்ன நேரம் கடந்து போச்சு. அத்தனை பேரையும் சொன்னதாக அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அனைத்திற்கு மேலாக இங்கே வருகை இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய செல்லப்பிள்ளையாக கட்டிவா என்றால் வெட்டிவா என்றால் கட்டி வருகின்ற சிங்களர் கூட்டத்தின் தளபதியாக இருக்கிற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சின்னப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, தயவு செஞ்சு இன்னொரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருங்க. பேசி முடிஞ்சது. நான் ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். எல்லாரும் 5 நிமிஷம் பேசுவாங்க. உங்களுக்கு 8:30 மணிக்கெல்லாம் 9 மணிக்கு உள்ள உங்களுக்கு தேவையான நல்ல பாருங்க புடவை யார் கொடுப்பாங்க? இது மாதிரி சொல்லுங்க. கருணாநிதி கொடுப்பாரா? கருணாநிதி ஆட்சியில் ஸ்டாலின் கொடுப்பாரா? உதய ஸ்டாலின் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. கருணாநிதிக்கு பிறந்தநாள் கொண்டாடும் போது அவங்க வீட்டில் கோபாலபுரத்தில் ஒரு பெரிய உண்டியல் வச்சிருவாரு. உண்டியல் வச்சுட்டு இங்கிருந்து போறோம் பார்க்க போறவங்க அந்த உண்டியல்ல காசு போடணும். அப்படி காசு போட்டாதான் வாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா எங்க அம்மா ஆட்சி அப்படி இல்லை. அம்மா அப்படி இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள். என்னுடைய பிறந்த நாள்ல தாய்மார்களுக்கு வேட்டி செல்ல கொடுங்க, அவங்க உபயோகப்படுத்துற எல்லா பாத்திர பண்டங்களை கொடுங்கன்னு சொன்னவங்க எங்க அம்மா. இந்த பிறந்த நாளையே
ஒரு வேறு மாதிரியாக ஆக்கி காட்டின தாய், நலத்திட்ட உதவிகள் மூலமாக காட்டிய தாய் எங்க அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி 78வது பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காரு எங்க எடப்பாடியார். எடப்பாடியார் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நான் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப எந்த ஊர்ல போனாலும், நான் நிறைய ஊருக்கு போறேன், இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கேன், செங்கல்பட்டு போறேன், தாம்பரம் வரேன், பல்லாவரம் போறேன், எங்க போனாலும் மகளிர் பெண்கள் சொல்றாங்க, ஏங்க அடுத்தது உங்க ஆட்சி தாங்க வரும், நீ போங்க. எடப்பாடியார் தான் வருவாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. 5000 ரூபாய் வாங்கிட்டு சொல்றாங்க. 5000 ரூபாய் யார் அப்பூட்டு காசு அவன் கொடுப்பான். ஓட்டுக்கா கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் எவ்வளவு நாள் கொடுத்தாங்க கேட்கிறாங்க. அம்மா மகளிரே சொல்றாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் எது கொடுத்த 3000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு 23 மாசம் கொடுக்கல. 23000 ரூபாய் உங்களுக்கு ஏமாத்திட்டாரு எங்க அண்ணன் எடப்பாடியார். சட்டசபையில போய் போராடி வாதாடி ஓரியாடி ஒக்கமளிச்சதுக்கு அப்புறம் தான் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன வந்தா இந்த ஸ்டாலின். நீங்க மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா தான் கிடைக்குது 1000 ரூபாய். அப்புறமா பஸ் சொன்ன ஓசி பஸ் சொன்ன ஓட்ட ஓடிச்ச பஸ் எல்லாம் விட்டுட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான். சொன்ன வாக்குறுதி ஒன்னா கூட 426 வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒரு 26 வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாத ஒரு திருட்டு மாடல் அடிச்சு திராவிட மாடல் சொல்லிட்டு இன்னைக்கு யாரும் எங்க பார்த்தாலும் விளம்பரம் செய்யாத வேலைக்கெல்லாம் விளம்பரம். கோடியா கொள்ள யார் அப்போது காசு எக்கச்சக்க பாருங்க. 30,000 கோடி ஒரே வருஷத்துல அடிச்சதுன்னா மந்திரி சொல்றான், நான் சொல்லல, எங்க அம்மா சொல்லல, இங்க இருக்கிறவங்க யாரும் சொல்லல. அவன் மந்திரி பழனிவே தியாகராஜர் சொல்றான் 30,000 கோடி அடிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய மருமகன் சபரீஷனுக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. 30,000 கோடி இதுவரையில அடிச்ச கோடி 45,000 கோடி கணக்கு வந்திருக்கு. இதுவரையிலும் ஒரு ரூபாய் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்யாத இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கத்தை, ஸ்டாலின் ஆட்சி நீங்க தூக்கி எறியணும். இந்த தொகுதிக்கு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எப்போ நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இங்க இருக்கிற இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த ராஜா சட்டமன்ற உறுப்பினராக 5 வருஷம் ஆச்சு. இந்த ஊருக்கு எத்தனை தடவை வந்திருக்காரு தயவு செஞ்சு நீங்க பாத்துங்க. அந்த ராஜா இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு, இந்த மாநகராட்சி மாதிரிக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு நல்லா நீங்க கணக்கெடுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தர் தான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற இருக்கிறார். எனவே மீண்டும் வந்தால் நீங்க தட்டி கேளுங்க, நீ என்ன எங்க தொகுதிக்கு பண்ணிருக்க, நீ எதுக்கு வந்து ஓட்டு கேட்கிற, ஓட்டு போட மாட்டேறாங்க. இனிமேல் அண்ணா திமுக தான் ஓட்டு போடுவோம். புரட்சி தலைவர் கண்டெடுத்த எம்ஜிஆர் கண்டெடுத்த ரெட்டாலைக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்ல வேண்டும். அவர்களை மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே அமர்த்த வேண்டும். உங்கள் பாதங்களால் தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு வாழ்க அண்ணா நானும், வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருநாமும், வெள்கை முறையெல்லாம் ஆளாக்கி புரட்சி தலைவர் அம்மா அம்மா என்று கூறி வருங்கால நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து நம்முடைய மாவட்டத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளரும் வருங்கால அண்ணன் அவர்களை வருகிற வரவேற்று அண்ணன் லியோ சுந்தரம் அவர்கள் இப்போது நம்முடன் சிறப்பு ஆற்றுவார்கள். இருவரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா வாழ்க வந்திருக்கும் தலைமை தேவேந்திரன் MC இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக 7 தடவை கவுன்சிலராக இருந்து மாபெரும் சக்தி வாய்ந்த அவர்களுடைய தலைமையிலும் இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கும் நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பாலாஜாபாத் கணேஷ் அவர்கள், நல்ல ஆய்வுகளை வழங்கிய அமுதா அவர்கள், சக்தி சிதம்பரம் அவர்கள், புவனேஸ்வர் அவர்கள், எங்களுடைய ஆற்றல் மிகு இந்த பகுதியை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் செட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் TKN முன்னாள் அமைச்சரும்
எம்ஜிஆர் மன்ற தலைவரான அண்ணன் சிறையா அவர்களே, கனிதாஸ் சம்பத் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, தனசிங் அவர்களே, கிருஷ்ணா அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, சாந்திகுமார் அவர்களே, மதன்மன்னன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பட்டி தொட்டியெல்லாம் அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் நலத்திட்டங்களை வழங்கி தாய்மார்கள் எல்லாரும் ஏழை எளியவர்கள் பயன்பெற வாங்கிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து நமக்கு அவர் எனக்கு எதுவும் வேண்டாம், நம்ம அவர்கள ஏழை எளியவருக்கு அவங்க அம்மாவுடைய பிறநாளுக்கு போனால் கூட யாரும் இங்கே வராதிங்க, ஏழை எளியவருக்கு போட்டு நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் சொல்லி அவருடைய சொல்படி ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவுடைய பிறநாள் சிறப்பான நல்ல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற விழாவுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்து நன்றி. வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருந்து நமக்கெல்லாம் நல்ல வாழ்வை தந்த ஆராதனைக்குரிய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளையொட்டி நம்முடைய கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க செங்கற்பட்டு மேற்கு மாவட்டம் மாடம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் பொதுக்கூட்டத்தை அமைத்து தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாடம்பாக்கம் பகுதி கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற அனைத்து தலைவர், முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், அன்பு சகோதரர் அண்ணன் TKM சின்னையா அவர்களே, நிகழ்ச்சியில பேசி அமர்ந்திருக்கின்ற கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அண்ணன் லியோ சுந்தரம் அவர்களே, ஆற்றல் மிகுந்த தலைமை கழக பேச்சாளர், மகளிர் கழகத்தின் சாதனைகளை, திமுகவின் இந்த ஆட்சியிலே நடக்கின்ற சோதனைகளை எல்லாம் பட்டி தொடுங்க எடுத்து உரைத்து இங்கே சிறப்பான முறையிலே பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி அமுதா, தலைமை கழகத்தின் ஆற்றல் மிகுந்த பேச்சாளர், திரைப்பட இயக்குனர் அண்ணன் சக்தி சிதம்பரம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக துணை செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் தன்சிங் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி கழக மகளிர் அணி இணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி கனிதாஸ் சம்பத் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற தாம்பரம் பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட இந்த 3 தொகுதியிலிருந்து வருகை தந்துள்ள மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய பகுதி நகர வட்டக்கழக செயலாளர்களே, சிறப்பான முறையிலே கலந்து கொண்டுள்ள கழகத்தின் பல்வேறு நிலையிலே இருக்கின்ற நிர்வாகிகளே, நன்றி உரை நிகழ்த்திருக்கின்ற 70வது வட்டக்கழக செயலாளர் குரு ஞானவேல் அவர்களே, சிறப்பான கலை நிகழ்ச்சியை நடத்திய ரீட்டா சுபாஷ் கலைக்குழுவை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, பெரும் திரளாக பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மகளிர் அமைப்பைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளை, பெரியவர்களை, தாய்மார்களை, வணிக பெருமக்களை, காவல்துறை நண்பர்களை, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பித்து போட்டுதற்குரிய நம்முடைய கழக பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே இந்த மேற்கு மாவட்டத்திலே சீரோடும் சிறப்போடும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வாரி வழங்குகிறார் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள். 7 முறை இந்த பகுதியிலே நின்று மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள். தேவேந்திரன் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கின்றார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிட்லப்பாத்தார் அவர்கள். தாம்பரம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் தாம்பரம் தொகுதியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே நடைபெறுகின்ற அவலங்களை எடுத்து சொல்லுகின்ற மக்களுக்கு பல்வேறு சோதனைகள் எல்லாம் இந்த தாம்பரம் தொகுதியிலே நடக்கவில்லை என்று சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க 25க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக நிர்வாகிகளை வைத்து வேண்டும் என்று
நம்முடைய நிர்வாகிகள் அல்லும் பகலும் அயராத உழைக்கிறார்கள். பல்வேறு வகையிலே இந்த பகுதியிலே நேற்று முன்தினம் நடந்த அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒரு சிறப்பான முறையிலே நடந்தது. தமிழகத்திலே 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வளம் வந்து இன்னைக்கு தாம்பரம், பல்லாவரம், செங்கல்பட்டு பகுதியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் பேசுகின்ற அந்த காட்சியை எல்லாம் பார்த்தோம். மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். எல்லோருடைய ஒத்துழைப்போடு நடக்கின்ற ஆட்சியை பற்றி நம்முடைய அன்பு சகோதரி அமுதா அவர்கள் எடுத்து சிறப்பான முறையை கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். இந்த ஆட்சியிலே பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலத்திலே அடித்த கொள்ளைகள் ஏராளம். 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றுகிறேன், பெயரை மாற்றி பேரை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி மாயவலை வைத்துகிறார். 5000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி மக்களுக்கு தேர்தல் காலத்திலே ஒரு வஞ்சகத்தோடு இன்னைக்கு மக்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று இன்னைக்கு ஸ்டாலின் அரசு முடிகின்ற அரசாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். அண்ணன் எடப்பாடி 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நடத்தினார். அம்மாவின் திட்டங்களை கொண்டு வந்தார். மக்களுக்காக குரல் கொடுத்தார். அம்மா எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாரோ அத்தனை திட்டங்களை சிறப்பாக நடத்திய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழக மக்கள் மனதிலே மீண்டும் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். தாம்பரம், பல்லாவரம், செங்கல்பட்டு தொகுதியிலே நிற்கிற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு மாவட்ட கழகத்தில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளை சிறப்பாக செயல்படுகிறார்கள். தமிழகம் எங்கும் அண்ணா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வர வேண்டும், அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். மீண்டும் வர அலை அடிக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அலை அடிக்கிறது. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தமிழர் மரியாதைக்குரிய அருமையான எடப்பாடியாருடைய ஆணைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மா அவருடைய பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய ஆட்சி மிகுந்த பகுதிகளின் செயலாளர், மாமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்களால் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற பகுதிகளின் சார்பாக இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் பகுதி கழகத்தின் அதிமுக செயலாளர், மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தேவேந்திரன் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர் அத்தனை பேருக்கு இதயபூர்வமான பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மாண்புமிகு அம்மா அவருடைய பிறந்த தின விழாவை எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம். அந்த வகையில் தான் இங்கே நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண்களாகி உங்களுடைய மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தொற்று குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மகளிர் காவல் நிலைய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உங்களுடைய வேலை பலுவலை குறைப்பதற்காக கிரைண்டர் மிக்சி ஃபேன் வழங்கினார்கள். தாலிக்கு தங்கம் வழங்கினார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக லேப்டாப் வழங்கினார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை வழங்கினாலும் கூட நான் பிரமிக்கக்கூடிய திட்டம் எது என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்த போது அதற்கு பெயர் வைக்கின்ற பொழுது எப்பொழுதுமே தந்தையின் பெயரின் முதலெழுத்தைத்தான் இனிஷியலாக வைப்பார். ஆனால் தாயின் முதலெழுத்தை இனிஷியலாக வைக்கலாம் என்ற ஒரு அங்கீகாரத்தை வழங்கியவர் மாண்புமிகு அம்மா. அதற்காகவே கால முழுவதும் பெண்களாகி நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்கிறீர்கள். அன்பு பெரியவர்களை தாய்மார்கள், அவருடைய அரசியல் வாரிசாக மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் நல்லாட்சியை வழங்கினார். பல்வேறு அற்புதமான திட்டங்களை எல்லாம் இந்த மாவட்டத்தில் அரங்கேற்றினார். பெரிய மாவட்டமாக இந்த மாவட்டத்தை பிரித்து புதிய செங்கல்பட்டு மாவட்டத்தை உருவாக்கிய பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சாரும். பல்லாவரத்திலே ஒரு மேம்பாலம், கீழ்கட்டளையிலே ஒரு மேம்பாலம், வண்டலூரிலே ஒரு மேம்பாலம், இப்படி மாவட்டத்தை சுற்றி மேம்பாலங்களை வைத்த பெருமை மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் அவர்களை சாரும்.
அப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்துக்கு பிறகு இன்றைக்கு அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சி அவலங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் கஞ்சாக்கள், பள்ளி வாசல்களிலே கஞ்சா புழக்கம், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, 3 வயது குழந்தையிலிருந்து 70 வயது முதியவர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது பெரியவர்கள். ஆனாலும் கூட ஸ்டாலின் அவர்கள் எல்லா துறைகளிலும் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மையில் இருக்கிறது என்கிறார். எதிலெல்லாம் முதன்மையில் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிகமான தற்கொலைகள் நிகழக்கூடிய மாநிலங்களிலே முதன்மை மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதிகம் கொலைகள் நடைபெறுகின்ற மாநிலங்களிலே முதன்மை நிலையிலே தமிழகம் இருக்கிறது. அதிக பெண்களின் பாலியல் வன்முறையிலே ஆளாக்கக்கூடிய மாநிலங்களிலே முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இன்றைக்கு அதிகமான கடன் வாங்கக்கூடிய மாநிலங்களிலே தமிழகம் முதன்மையில் இருக்கிறது பெரியவர்கள். இன்றைக்கு இந்த ஆட்சி அவலங்களை 4 ஆண்டு காலம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொத்து வரி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மின்சார கட்டணம் 4 ஆண்டுகளிலே 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. பால் விலை உயர்ந்திருக்கிறது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு மக்கள் சொல்லனா துயரில் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அன்பு பெரியோர்களை, தாய்மார்களே, இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எப்படி மிகு அம்மா அவர்களுக்கு உங்களுடைய பேராதரவை கடந்த காலங்களில் வழங்கினீர்களோ அதே போல மீண்டும் மிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமைய பெற்றால்தான் இன்றைக்கு மண்டி கிடக்கக்கூடிய இருள் அகலும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த மாடம்பாக்கம் பகுதிகளிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் 600 ஏக்கர் நிலம் இன்றைக்கு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பு பெரியவர்களை, மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி. அந்த திட்டம், அந்த கையகப்படுத்துவதை நிச்சயம் கைவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக வாக்குறுதியாக வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நலத்திட்ட வழங்குள்ள அண்ணன் தேவன் யாரும் சொல்றாங்களோ அவங்களோட வேளாண்மை ஓகே ஒரு ஆள் மட்டும் மாத்தி சரி ஓகே கை போடுமா
என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு துடிக்க